ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து வர்க்கலாவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ இது பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது. இப்போ அந்த பீச்சுக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம். கப்பில் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே வந்து பீச்சில் பைக் ஓட்டலான்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படி போயிட்டு அங்கே பார்த்துட்டு வரலான்னு அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொன்முடி போக போகிறோம். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஸ்டேலேயே. ஸோ அந்த ஸ்டே பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அந்த ஸ்டே அது நல்ல வைபு. ஈவினிங் மேலாம் செம வைபாக இருக்கும் அந்த ஸ்டே. ஸோ அது வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த ஸ்டேயில் உண்டு. அதேமாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 700 தான் வந்துச்சு பெர் ஹெட்டு. அதாவது 672 ஏசி ஹாஸ்டல். சோலோவாக போனீங்க அப்படிலாம் 2 பேர் போனீங்கன்னா அது பெட்ரு. அங்கே ரூம்ஸுமே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்டேயில் வந்து போர் அடிக்கலை. நாங்கள் எப்போவுமே இப்போ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ரொம்ப வெளியே, இப்போ ஊட்டினா ஊட்டி விட்டு வெளியே போய் தங்குறது. இது வந்து பீச் பக்கத்துலேயே தங்குறது நல்லா இருந்துச்சு. மற்ற எங்கேயாச்சும் தங்கினா போர் அடிக்கும், ஃபோனை நோண்டிகிட்டு இருப்போம். எங்கே அப்படி இல்லை, அப்படி வெளியே போய் உட்காந்துட்டு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இனி அடுத்த தடவை எங்கேயாச்சும் சொல்லவா போனால் ஹாஸ்டல் தாங்கணும். புதுசாக நிறைய பேரை பார்க்கலாம். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்பானிஷோ ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரியாக வைப் இருந்துச்சு. அது மாதிரி இந்த வர்க்கலா ஊருக்குள்ளே போகிறது சூப்பராக இருக்குது. இந்த ரோட்ஸு, வீடு அதெல்லாம் செமையாக இருக்குது. இது ஒரு மாதிரி வைபாக இருக்குது. ஏதோ வேறு ஊரில் இருக்க மாதிரி இருக்குது. ஏய், இங்கே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, காலையில் எந்திக்கிறாங்க, ஜம்முன்னு பீச்சுக்கு போகிறாங்க, அங்கேயே படுத்துடுறாங்க. ஒரு 6 மணி ஆனோடனே மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறாங்க, வைப் பண்ணுறாங்க, தூங்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பீச்சு பக்கம் வந்தாச்சு கைஸ். லெஃப்ட் சைடில் பீச்சு தான். இங்கே சர்ஃப்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல்லையுமே இருந்துச்சு, சர்ஃபு சொல்லிக் கொடுப்பாங்க, சர்ஃபிங். நீ காலையில் பீச்சில் குளிக்கலான்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பேசிகிட்டே அப்படியே நேரம் போயிடுச்சு, கிளம்பிட்டோம். ஸோ வந்தாச்சு பீச்சுக்கு. 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது, உள்ளே போகணும். எதுக்கு பிரேக் அடிக்க மாட்டேங்கான் ப்ரோ? ஏதாச்சும் ஸ்லோ பண்ணுவான் பார்க்குறேன், பிரேக்கே போட மாட்டேறான். அங்கே இருக்குது பீச்சு. இது மேப்பில் ஏறி குச்சி போங்கன்னு காட்டுது. விட் கப்பல் பீச் பக்கம் வந்தாச்சு. பயங்கரமாக இருக்கு அங்கே. இது குளம், இது பீச்சு. இப்போது இது உள்ள கீழே இறங்கணும். அப்படி போயிருமா? ஆக்சுவலி பீச் மணல் இல்லை, பீச் மணல் தான், பட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்கு குயிஸ். அங்கே ஸ்பீடு போட்லாம் இருக்காங்க. போவோம், நம்ம
வண்டி எவ்வளோ தூரம் போகுது பாட்டு போவோம். இங்கே கயாக்கியா? ஆஹா புது டயரு. அவன்கிட்ட வெயிட் இருக்கு, என்கிட்ட வெயிட் கிடையாது. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. பையன் வரணும், சறுக்கி விட்டுருவோம். இன்னைக்கு பீச்சில் ஓட்டுறான்டா வண்டியை. என்ன ப்ரோ போமா ஒரு வண்டி போயிருக்க. ஆனால் இந்த மணல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு மாதிரி இதாகுது, அலசி விடுது. இல்லை அங்கே ஹார்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போமாங்க கழுத வந்தாச்சு. 2 பேர் இருக்கோம்ல, தள்ளிட்டே போயிடும். பிரச்சனை இல்லை. அதுக்கு இது பரவாயில்ல. ஆனால் இங்கே தான் அப்படியே சறுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்ல சாஃப்டா, நல்லா சாஃப்டாக இருக்குது, ஏறாதுன்னு நினைக்கிறேன். பதிவு வச்சாச்சு. தலைவன் பேலன்ஸ் எல்லாம் நிற்கும். செயின் ஸ்ப்ராக் செயினில் மண்ணில் சுற்றுனுச்சுன்னா செயினில் மண்ணை ஏறணும். கல்லா ஆமாம், மேலே ஏறு நினச்சேன். கைஸ் உள்ளே இறக்கியாச்சு. இப்போ ஏற்றுனது தான் மேட்ரு. செயினில் மண்ணாயிருக்குல, கொஞ்சம் மேலே ஏற்றி தான் அடிச்சிருக்கலாம். எவ்வளோ வெயிட்டாக ஹோல்ட் பண்ணி நிற்கிறீங்க. இதான் கைஸ் கப்பில் பீச். இங்கே ஆளே இல்லை, ஆனால் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து வர்க்காலாலேருந்து வரணும். எங்கே பிடிச்சி போகிறது நான் தள்ள தனியாலாம் வந்துருந்தானா வாய்ப்பே இல்லை. பின்னாடியே எழுப்பும் ப்ரோ. அப்படியே திருப்பிடு. நேராக மட்டும் வச்சுக்கோ. வந்துருச்சு. அவ்வளோதான், உட்காந்து திருப்பிடலாம். இதுக்கு மேலே அது சுத்த தான் செய்யும். நீ பாட்டுக்கு அப்படியே ரைஸ் பண்ண போயிடும். ஒரே இதில் படி. கொடு அவ்வளோதான். இப்படி பண்ணனா அவ்வளோதான் போகும்.
ப்ரோ எப்படி போகிற ஏய் ப்ரோ இப்படி யாரு குளினா ரிவர்ஸ் இருக்கவா இருக்கவா குளி விடுது ரோலிங் தான் ஆகுது இப்படிதான் மழை ஆகும் தள்ளுறேன் பின்னாடி தள்ளலாம் நம்ம உள்ளே பதிஞ்சிருச்சு பின்னாடி தள்ளணும் ரெடியா 1 2 3 தூக்கி பிடிச்சா போங்களா யாராச்சும் தனியாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிடாதீங்க சிக்கிக்கிடுவீங்க ஏன்னா இன்னொரு ஆள் ஹெல்ப் இல்லாமல் கீழே போயிடுவீங்க பட் மேலே ஏற முடியாது உங்களால் ஆல்ரெடி வண்டி நிற்கிறதே இப்போ மண்ணில் போய் தான் நிற்கிது ஹாஃப் கிளச்சை விட்டுட்டு ரொம்ப ரைஸ் பண்ணால் வண்டி வந்து உள்ளே பஞ்சிடும் ஹாஃப் கிளச்சை பிடிச்சிட்டு லேஸாக ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகும் ஹார்டாக ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி சர்ன்னு உள்ளே பஞ்சிடும் வண்டி பார்த்தீங்களா ஸ்பீடு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு 15-20ன்னு முன்னாள் டேர் மஞ்சிருச்சு ப்ரோ கேக்கா வாடா என்னாச்சா லேசாக வண்டி தூக்கி பிடிக்கணும் அப்போ தான் வண்டி மூவ் ஆகும் இந்த இடத்துல மட்டும் நான் உனக்கு தூக்கி பிடிச்சோம்னா அங்கே வர முடிஞ்சா வா பையா தனியாக வந்தீங்கன்னா கதை இதுதான் உள்ளே பதியுது கைஸ் வரட்டும் வந்தால் தான் சரியாகும் ஏய் என்னடா இது பார்த்தீங்களா டயர் ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சு சுற்றி தூக்கினா தான் முன்னாடி போகும் தூக்கி சைட்லேருந்து தூக்கி பிடிச்சானா வண்டி போயிடும் நான் உனக்கு அப்படிதான் பண்ணேன் அப்படியா ஓகே ஓகே கைஸ் ஒரு கேரளா சாட்டம் வந்து ஹெல்ப் பண்ணார் ப்ரோ ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ் ஒரு கேரளா சேட்டன் ஹெல்ப் பண்ணார் இல்லாட்டி கிடந்து நின்றுக்கிட்டே வந்துருப்போம் ரெண்டு பேர் டயரையும் பாருங்கள் வண்டி டயரையும்
ப்ரோ ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு, நாங்களும் கிளம்பி போயிட்டோம். இவர் தான் தூக்கு ஹெல்ப் பண்ணார். தேங்க்ஸ் ப்ரோ. இதுக்கப்புறம் விளாண்டுருவோம் ப்ரோ. இந்த மாதிரி இடத்துல வந்து சூப்பராக போகுது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சாஃப்ட் மண்ணு. கால் வச்சால் விளப்பதா, நம்ம கையை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒவ்வொரு ரயிலையும் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நமக்கு மனசு ஆறும். இதுவே வேறு யாரும் இப்போ நான் வந்து தனியாக வந்து தானே போயிருக்க மாட்டேன். தனியாக வந்துமே ஒருக்க போய் மாட்டிக்கிட்டேன். எப்போ தெரியுமா, நான் அந்த பைக் வாங்கின புதுசில் கொச்சின் ரைடு போயிருப்பேன். அப்போ சைடில் பீச் பார்த்துட்டேன். பீச்சை பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். வண்டியை திருப்ப முடியல, ஒரு வழியாக திருப்பி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ உஷாராயிட்டேனா, இதுக்கப்புறம் போனால் வண்டி போகாது அப்படின்னு. அதனால் நானே சோலாவாக திருப்பி கொண்டு வந்துட்டேன். அடம் இப்போ குப்பரைக்கு வந்து மண் அள்ளியிருப்போம். ஆஹா, ஆக்சுவலாக காய்ஸ் நாங்கள் போட்டிருக்க டயர் ரெண்டுமே புதுசு. பின்னாடி நல்ல மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்பு இவ்வளோ இருக்கும். இந்த டயருக்கே இந்த நிலமை. நான் என்னோடய பழைய சிஎட் டயரில் வந்திருந்தேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ பொன்முடி தான் போகிறோம். இங்கேருந்து 88 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் காட்டுது. செம்ம வெயில் காய்ஸ், பயங்கரமாக. அங்கே ரொம்ப வேர்த்து ஊற்றி தண்ணி தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா எங்கேயா போய் தண்ணி வாங்கி குடிக்கணும். தண்ணியில் ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி அது குடிக்கணும். பார்த்து இப்படி பறந்து வரான். கீழே ரோடெல்லாம் இருக்குது. ரயில்வே ட்ராக் நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பைக் ரூட்டு போட்டிருக்கோமா, அதனால் முடுக்காக கூட்டு போகுது. கார் ரூட் போட்டிருக்கோம் போல. போட்டோன்னா டப்புன்னு பைபாஸில் மெயினை பிடிச்சி போயிருக்கலாம். சரி வாங்க. ஆனால் இங்கேயும் பெருசாக ஆள்லாம் யாரும் இல்லை. ரோடு எம்டியாக தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முதல்ல ஏன் நிப்பாட்டி ஜூஸ் குடிக்கணும் கைஸ், கடையே இல்லைங்க. லைமா